காலபுருஷனுக்கு 10வது ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்காரவங்க வந்து உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்கங்க. உழைச்சு உழைச்சு பார்த்தீங்கன்னா, ஓடா போனவங்கன்னா அது மகர ராசிக்காரவங்க தான். ஃபேமிலிக்காக வந்து தன்னை அர்ப்பணிக்கிறவங்க அந்த மகர ராசிக்காரவங்க. ஃபேமிலிக்காக சரிங்களா? தியாகம் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் ஃபேமிலிக்காக வந்து மகர ராசிக்காரவங்க தியாகம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. உதவி பண்ணக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கும். வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள்னே சொல்லலாம் மகர ராசிக்காரவங்க. எதையும் ஹைட் பண்ண மாட்டாங்க. எதையும் பளிச்சுன்னு வெகுளித்தனமா சொல்லிருவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு ராசி தான் மகர ராசி. ஆனா காரியத்துல கண்ணு வைடா தாண்டவ கோணேன்ற மாதிரி மகர ராசிக்காரவங்க காரியத்துல கண்ணா இருப்பாங்க. ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. சரிங்களா? காரியத்துல கண்ணா இருப்பாங்க. அதே போல கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டா நடந்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த மகர ராசிக்காரவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம். இப்ப மகர ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வருடக்கோள்கள் வந்து 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறாரு. 2ல ராகு, 8ல கேது, 7 சனி விலகி சனி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசியில சூரியன், செவ்வாய் எல்லா கிரகமும் இருந்தது போய் இப்ப ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு இறங்குறது ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஏன்னா ராசியில நெருப்பு கிரகங்கள் போய் உட்காந்துருச்சு இவ்வளவு நாளா. சூரியன் இருந்தாரு, செவ்வாய் இருந்தாரு. சோ பெரும்பாலான கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராசியில இருந்ததுனால ரொம்ப வாக்குவாதங்கள், ரொம்ப முன்கோபம், ரொம்ப இந்த ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். வீட்டுக்குள்ளேயே சண்டை சச்சரவு, ஒரு நிம்மதி குறைபாடுன்னு சொல்லி மகர ராசிக்கு நல்லா இல்ல ஒரு மாசமாவே. சரிங்களா? இப்ப எல்லாமே ராசியை விட்டு வெளியே போகுது. செவ்வாய் வெளியே போறாரு, சூரியன் வெளியே போறாரு, சுக்கிரன், புதன் எல்லாருமே 2ஆம் இடத்துல இருக்க ராகுவோட கனெக்ட் ஆகி குருவின் பார்வையில இருக்கிறதுனால 2ஆம் இடம் பலம் பெறுது. சோ தனபாவம் பலம் பெறுறதுனால 2ஆம் இடம் பலம் பெறுறதுனால ஓரளவுக்கு வந்து இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து கடைசி நேரத்துல அந்த பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உத்தியோக ரீதியா நல்ல மேன்மைகளையும் வர்ற ஜூனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரவங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசம் மோசம் இல்ல, ஓரளவுக்கு மத்தியமமான மாசமா இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு. மகர ராசிக்காரவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். சரிங்களா? ராகு அப்படின்னாலே யாரோட வீட்டுல இருக்கிறாரு? கும்பத்துல இருக்கிறார். கூட பாருங்க சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு. எல்லா கிரகமும் 2ஆம் இடத்துல ராகு கூட கனெக்ட் ஆகுது. அப்ப ராகு கேதுவோட கன்ஜெக்ஷன்ல எல்லா கிரகமும் மாற்றுறதுனால அந்த சர்ப்ப சாந்திகள் செய்து கொள்வது நல்லது. காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு அங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. அல்லது நமக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்க துர்க்கை அம்மன், காளியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு ராகு காலத்துல வெள்ளி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல விளக்கு போடலாம். பாம்பு புத்து இருக்கிற கோயில்ல போய் பால் முட்டை வச்சு அவங்களுக்கு ஒரு விளக்கு போடலாம். நாகம்மனுக்கு ஒரு பால் முட்டை வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வர்றது காலச்சிறப்பு மகர ராசிக்காரவங்களுக்கு. நன்றி.